வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி ப்ளூடூத் போர்டு நம்ம அசம்பிள்டு ஆம்பிளிஃபையரில் செஞ்சு கொடுத்துட்றதுல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எஃப்எம்மு எடுக்கிறது இல்லை எல்லா போர்டுலேயும். ஸோ அதுக்கு ஒரு மாற்று ஐடியா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ எடுத்துருக்குறோம். இப்போ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவு, எஃப்எம்மு, எஸ்டி கார்டு, ஆக்ஸ் இதெல்லாம் இன்புட்டு, ப்ளூடூத் இதெல்லாம் கொடுத்துருவீங்க. ஆனால் எஃப்எம் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா போர்ட்லேயும் அந்தளவுக்கு எடுக்காது. இந்த மாதிரி ப்ளூடூத் மாடியூலாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எந்த மாடியூலாக இருந்தாலும் நம்ம அந்த எஃப்எம் எடுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரில் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஆம்ப் ஆன் பண்ணுறேன். ஆம்ப் ஆன் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் சைடில் ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. அந்த ஃபேனை ரன் ஆகுது. அந்த ஃபேனோட நாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கேட்குது. இப்போ நான் இந்த ப்ளூடூத்தில், இந்த ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத்தில் இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத்து இந்த போர்டோட கனெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏதாவது ப்ளே பண்ணோம்னா இதில் ப்ளே ஆகும். இப்போ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, இதில் ஹெட்செட்டு பின்ன சொருவி அந்த ஹெட்செட்டை பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு இடத்துல மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எஃப்எம் இதுதான் அந்த இந்த ஃபோனில் அவங்களாம் எஃப்எம்னு கொடுத்தது அதுதான். இப்போ நான் அந்த எஃப்எம் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். எஃப்எம் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஃபோனில் உள்ள எஃப்எம்மை, அதாவது இன்னொரு தடவை சொல்கிறேன், ப்ளூடூத்தை ஃபோனில் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது. பண்ணிவிட்டு அந்த ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்செட்டு ஜாக் இருக்கும். அதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஹெட்செட்டு ஜாக்கு கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் உள்ள எஃப்எம் ஆன் பண்ணிங்கன்னா இதில் வர ஆடியோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் மூலயமா உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டாக வந்துடும். எனக்கு இங்கே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஷன்ஸ் கிடைக்கிது. 101.2, அடுத்து பார்த்திங்கன்னா 102.1. நடந்தது ஓடி பாரு, உன்னால முடியும், நடக்க தான் முடியும். இது ஒரு எஃப்எம் சேனலு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. டியூனிங் ஆகுது. 2 சேனல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூரை பொறுத்தளவில் உங்களுக்கு எடுக்குது. 101.2, 102.1, 101.2. இதில் ஆட்டோமேட்டிக்காக டியூனிங் பண்ணுறதுலாம் சில ஃபோனில் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸை பொறுத்து சில இது மாறும். பட் ஆனால் இந்த எஃப்எம் இந்த ப்ளூடூத் போர்டை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, எஃப்எம் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த மெத்தடுங்கிறது கொஞ்சம் சிம்பிளான ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆண்டனாவோ இதுவும் வைக்க தேவை கிடையாது. இந்த ஃபோனில் இருக்கிற அந்த ஆண்டனா ரிசீவர் இதிலே யூஸ் ஆகிடும். அது மூலியமாகவே இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு தெரிவிங்க. இது சிம்பிள் மெத்தடு நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.